பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு தேர்வு கடுமையான தண்டனையா, ஆணாதிக்க சமூக மனநிலை மாற வேண்டுமா என கிருஷ்ணகிரி மக்களிடம் எமது செய்தியாளர் அசைனுல்லா எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவியை 3 பேர் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த பாலியல் பலாத்காரம் பண்ணவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? தமிழகத்துல அடிக்கடி இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு வருது. இதற்கு தமிழக அரசு கடுமையான சட்டம் இயற்ற வேண்டும். இயற்று வந்தாலும் அதை போதிய அளவுக்கு செயல்படுத்துவதில்லை. அவனை காலை சுட்டதை அவனை நெஞ்சில சுட்டு ஒரு என்கவுண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மரண பயம்னா என்னன்னு தெரியும். தப்பு செய்யறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிக்கணுங்க. இதுக்கு கடுமையான நடவடிக்கை என்கவுண்டர் பண்ணியிருந்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஒவ்வொரு முறையும் அவனை நீங்க சுட்டு பிடிக்கிறீங்க, அப்புறம் கேஸ் போடுறீங்க. அது பல நாள் கேஸ் போயிட்டு பல வருஷம் போகுது. அதுக்கப்புறம் ஆகாய ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நார்மல் ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துடுறான். இப்ப பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு காலத்துக்கு பொண்ணா பிறந்ததுக்கு இந்த பாதிப்பு மட்டும்தான் அனுபவிக்கணுமா? பெண்ணா பிறக்கிறது மட்டும்தான் தப்பா? இல்ல அரப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி வெட்டிடு, பிரச்சனையே இல்ல. பெத்தவங்க சரியா இருந்தா பிள்ளைங்க நல்லா இருக்கும். அப்பா அம்மா சரியில்லாதனாலதான் இன்னைக்கு பிள்ளைங்க இந்த கதியா இருக்கு. நானும் 2 ஆம்பளை பசங்களை வச்சிருக்கேன். இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். அம்மாவை மதிக்கணும், கூட பழகுறவங்க கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம செய்யற தப்புனாலதான் அடுத்த வாரிசு இல்லாமலே போகுது எல்லாருக்குமே. கொடுங்க, தண்டனை கொடுங்க. அது எப்படின்னா கடுமையா இருக்கணும், பயம் இருக்கணும். ஒவ்வொருத்தனுக்கும் பொண்ணை தொட்டா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் இருந்தா மட்டும்தான் இந்த நிலைமை மாறும். சிறுமியில இருந்து பண்ணும் போது அந்த இடத்துல ஆணாதிக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த பெண் பிள்ளைக்கு என்ன தெரியும்? சிறுமி ஒரு 6 வயசு பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அந்த இடத்துல பாலியல் வன்கொடுமை நடக்கும் போது அந்த இடத்துல ஆணாதிக்கம் இருக்கு கண்டிப்பா. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கான தீர்வு குறித்து கிருஷ்ணகிரி மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம்.